ஹே ஹாய்டா, திஸ் இஸ் ஹரிஃபிக்ஸ். நான் உங்கள் ஹரு. டுடே வந்து ஜேகேகே ஒரு ஒன் ஷாட், மை மாஃபியா மேன் பிகம்ஸ் ஸ்பூக்கி மேன். இதுதான் ஸ்டோரி டைட்டில். ஓகேடா, நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. அப்புறம் உங்களுக்கு ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிவிடுங்க. ஓகேடா, பலவலான்னு பேச வேணாம். பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னால் நாய்ஸ் அவாய்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? உங்களை பற்றி பார்த்தா நீங்கள் வந்து ஒரு பெரிய மாஃபியாவோட பொண்ணு. மாஃபியாவோட பொண்ணுன்றதை விட அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். ஸோ உங்களுக்கு 26 இயர்ஸ் ஆகுது. உங்கள் நேம் ஒயன். அப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜயன். ஜயன் வந்து உங்களோட நெய்பர், உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர். எல்லாமே ஜயன் தான். நீங்களும் ஜயனும் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ க்ளோஸ். அதோட உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே அவங்களோட ஃபேமிலியோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். ஸோ அதனாலேயே என்னவோ தெரியலை, நீங்களும் ஜயனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அதை விட பார்த்தா வந்து ஜயனும் நீங்களும் சின்ன வயசுலேருந்து என்ன தப்பு பண்ணாலும் சரி, எது சரியாக ரைட்டாக பண்ணாலும் சரி, எப்போவுமே உங்கள் 2 பேருக்கும் தான் நீங்கள் க்ரெடிட்ஸ் எடுத்துருப்பீங்க. தனியாக ஒரு ஆள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அவ்வளோ க்ளோஸ். ஒரு என்ன சொல்கிறேன், நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல் விஷர், ஒரு குட் பிரதர் என்ற மாதிரி தான் ஜயன் உங்களுக்கு. அதே மாதிரி தான் நீங்களும் ஜயனுக்கு. ஓகே, இப்போ நம்ம நேராக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன். நீங்கள் ஒரு மீட்டிங் ஹாலில் உட்காந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் அது சம்மந்தமாக பார்த்துக்கிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்கள பார்த்துட்டு, இந்த வருஷம் இது டீலிங்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது, அது கூட இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு கிடைக்கிற லாபமும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, எதனால் அப்படின்னு நீங்கள் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுற அவங்கள பார்த்து கேட்குறீங்க. ஸோ அவங்க உங்களை பார்த்துட்டு, இல்லை மேம், மார்க்கெட்டில் நமக்கு காம்படிட்டனாக வந்திருக்கவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எங்களோட ப்ராடக்ட் அடி வாங்குது. ஓ அப்படியா, நீங்கள் அது சம்மந்தமாக எந்த ஆக்ஷனும் எடுக்கலையான்னு? ஏன் மேம், அது உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒழுங்காக வந்துடணும், புரிஞ்சுதா? ஓகே மேம் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு எழுந்து உங்களோட ஆஃபீஸ் ரூம் போகிறீங்க. அப்போது உங்களோட பிஏ உங்ககிட்ட வந்துட்டு, மேம், அந்த 100 crore சம்மந்தமான ஒரு மீட்டிங் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா அது சம்மந்தமான மீட்டிங்கை முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன டைம் மீட்டிங்? மேம், அது ஒரு 12:30க்கு. ஓகே, அதை இன்றைக்கி முடிச்சிடலாம், ரொம்ப நாள் அதை வச்சு இழுக்க தேவையில்ல அப்படின்னு அவர்கிட்ட பேசிவிட்டு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோன் மறுபடியும் ரேங் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை எடுத்து பார்த்தா உங்களோட அப்பாவும் அம்மாவும் தான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் கேபின் ஓப்பன் ஆகுது. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் ஓப்பன் ஆகுது. டோர் நாக் பண்ணாமல் அப்படி ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு புரிஞ்சிடுது வர்றது யாருன்னு. அப்போது, வயனு, என்னடி அங்கிளும் ஆண்டியும் உனக்கு கால் பண்ண, நீ கால் ஆன்சர் பண்ணுறியா இல்லையாமே, என்னாச்சு? ஜயன், உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கேபினுக்குள்ளே வரேன்டா, டோரை நாக் பண்ணிவிட்டு வான்னு. நீ எல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேன். வயனு, நீ என் ஃப்ரெண்டு வயனு, நான் எப்படி டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வருவேன், நாக் பண்ணிவிட்டு வருவேன், சொல்லு பார்ப்போம். பிகாஸ் நீ என் ஃப்ரெண்டு,
இது ஏன் ஆஃபீஸு, நான் இப்படி தான் வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்போது நீங்கள் அவனை பார்த்துட்டு கேவலமாகவே இல்லைல்ல, சேச்சே உங்ககிட்ட கேவலப்பட்டு நான் என்ன பண்ணுறது வயனு, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள்லாம் திருத்த முடியாத ஜென்மம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த சேரில் வந்து சயன் உட்காந்துட்டு, ஆமாம் வயனு, அங்கிளும் ஆண்டியும் கால் பண்ணாங்களாமே, ஏன் ஆன்சர் பண்ணல? ஹே, அவங்களோட ட்ராமா எல்லாம் விடு, எனக்கு வீட்டில் இருந்தாலே ப்ரெஷர் ஆகுது, ஆஃபீஸுக்கு வந்தாவது நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம்னா அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. நான் என்ன தான் பண்ணட்டும், எப்போ பாரு அதை பண்ணு இதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அவனை கல்யாணம் பண்ணு இவனை கல்யாணம் பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு, கடுப்பாக இருக்குடா வயனு. புரியுது, அவங்க உன்னோட அப்பா அம்மா, நீ அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும், உனக்கு வேறு வழியும் கிடையாதுல்ல. வேறு வழியும் கிடையாது தான், இருந்தாலும் அவங்க என்னை மென்டலி எஃபெக்ட் பண்ணுறாங்கடா அப்படின்னு நீங்கள் அவங்க கூட அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போதே டைம் 12:30 ஆக போகுது. அப்போது உங்களோட பிஏ டோரை நாக் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகிறாரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்துட்டு சொல்லுங்கள் மேம், மீட்டிங் இருக்குன்னு சொன்னல, அந்த 100 crore சம்மந்தமான மீட்டிங். யா நான் வரேன் அப்படின்னுட்டே நீங்கள் ஜாயினை பார்த்துட்டு, ஜாயின் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நீ கிளம்பு, நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு நைட் வீட்டில் வந்து பேசுகிறேன், ஓகே? அப்போது ஜாயின் ஓகே வேணு நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி போய் மீட்டிங்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த 100 crore சம்மந்தமான ப்ராஜெக்டில் சைனும் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கும்போதே உங்களோட அந்த மீட்டிங் ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே உங்கள் அப்பா தான் டோரை ஓப்பன் பண்ணிகிட்டே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. அப்போது நீங்கள், அப்பா மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, இப்படியா சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே என்டர் ஆவீங்க? அப்போது உங்கள் அப்பா அவங்கள பார்த்துட்டு, வயன் நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிகிட்ருக்கேன், கால் பண்ணால் கால் ஆன்சர் பண்ண மாட்டியா? அப்பா அந்த மீட்டிங்கில் இருந்தேன்ப்பா. நீ மீட்டிங்கில் இருக்கிறியோ இல்லையோ எனக்கு தெரியாது, நீ காலை ஆன்சர் பண்ணணும்ல. நானும் பார்த்துட்ருக்கேன், பல மணி நேரமாக நானும் உனக்கு கால் பண்ணுறேன், உங்கள் அம்மாவும் உனக்கு கால் பண்ணுறான், நீ கால் ஆன்சர் பண்ணுறதே இல்லை. என்ன எங்களை இக்னோர் பண்ணுறியா? வீட்டுக்கு வந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறோன்னு இங்கே இருந்துடுறது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவன் மனசில்? அப்பா அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, எனக்கு கொஞ்சம் ஒர்க், அதனால தான். இங்கே பார்வயன், நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு உங்க கூட பேசணும் அப்படின்னு. அப்பா நீங்கள் கேபினில் வெயிட் பண்ணுங்கள், நான் வரேன், போங்க நான் வரேன் அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்ல, அவர் எதுவுமே பேசாமல் நேராக வெளியில் போயிடுறாரு. நீங்கள் அந்த சைன் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக உங்களோட கேபினுக்கு போகிறீங்க. கேபினுக்குள்ளே என்டர் ஆனதுமே உங்கள் அப்பா அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. அவர் உங்களை பார்த்துட்டு, வயன் இங்கே வா, இதில் இரு அப்படின்னு உங்களை இருக்க வச்சுட்டு ஒரு கவர் மாதிரி எடுத்து அந்த டேபிளில், அதாவது சோஃபாவுக்கு முன்னால் ஒரு குட்டி டேபிள் மாதிரி இருக்குது, ஸோ அந்த டேபிளில் அதை வைக்கிறாரு. நீங்கள் அதையும் அவரையும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவர் உங்களை பார்த்துட்டே, இந்த கவரில் இருக்க பையன் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன், இன்னும் ஒரு 1 வீக்கில் உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம், ஸோ கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கோ. அப்பா என்ன பேசுகிறீங்க? என்கிட்ட எதுவும் சொல்லாமல் யாரையோ ஒருத்தனை கை கட்டி கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பேசுகிறீங்க? வயன், இது ஒரு பிஸ்னஸ் டீலிங் மாதிரி தான், ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு கூட அதை வச்சுக்கலாம், வேறு வழி இல்லை. இந்த கல்யாணம் நீ பண்ணிக்கலைன்னா நம்மளுக்கு 200 crores கிட்ட லாஸ் ஆகும்,
அதுக்கப்புறம் நம்ம அதிலேருந்து வெளியில் வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை புரிஞ்சுக்கோ. அப்போ உங்களோட பிஸ்னஸ் எஃபெக்ட் ஆகணுன்றதுக்காக இந்த 90s ட்ராமா மாதிரி என் கல்யாணத்தை பண்ணாதீங்க. எனக்கு இதிலெல்லாம் இஷ்டம் இல்லை. ஏன் ஏன் நான் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? வயன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எந்த முடிவு எடுக்கிறீண்டாலும் யோசித்து முடிவெடுத்துக்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அதை அழுத்தி சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு, ஏன்ப்பா உங்களுக்கு என்னை பற்றி புரியவே இல்லை? இத்தனை வருஷமாச்சு, என்னை பற்றி உங்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியுதில்ல அப்படின்னு ஒரு மாதிரி உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீங்கள் எவ்வளோ தான் போல்டாக இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா முன்னாடி ஒரு சின்ன குழந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அவங்க உங்கள் நல்லதுக்காக தான் எதனாலும் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிற ஒரு பர்சன். அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் அந்த கவரை எடுத்துகிட்டு, யார் இது அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது உங்கள் அப்பா, மிஸ்டர் ஜியானோட பையன் ஜான் ஜாங்குக் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் என்ன அவனா? அப்பா உங்களுக்கும் அவருக்கும் தானே ஆகவே ஆகாது. உங்கள் பிஸ்னஸ் எனிமி இல்லை அவர். அவரோட பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க? பிஸ்னஸ் எனிமியாக இருந்தாலும் ஒரு லவ்ஸண்டு வந்தால் நாங்கள் சேர்ந்து தான் ஆகணும். இது எங்கள் 2 பேரோட ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அதனால தான். ஆனால் அப்பா அவன் ஒரு மாஃபியா. உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு மாஃபியாவை கல்யாணம் பண்ண வேணான்னு. எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியலை. ஆனால் நீ பண்ணித்தான் ஆகணும். உனக்கு வேறு வழி இல்லை வயன், புரிஞ்சுக்கோ. எனக்கும் வேறு வழி இல்லை, அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு உங்களை பார்த்துட்டே சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா ஒரு மாஃபியா, ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ஒரு மாஃபியாவாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சினீங்க. ஸோ இப்போது என்னடாண்டா ஒரு மாஃபியாவே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பையனை மீட் பண்ணணும் அப்படின்னு எதுவும் இருந்தால் சொல்லு, நான் அந்த பையனோட நம்பர் கொடுக்குறேன், நீ போய் மீட் பண்ணிவிட்டு வந்துடு அப்படின்னு நீங்கள் அவர் உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு. அப்போது நீங்கள், ஆமாப்பா நான் மீட் பண்ணணும், நீங்கள் நம்பரை கொடுங்க, நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அப்பா, சரி நான் நம்பர் கொடுக்குறேன், நீ போய் மீட் பண்ணிடு அப்படின்னுட்டு உங்கள் ஆஃபீஸ் கேபின்லேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போது நீங்கள் அந்த சோஃபாவில் அப்படி உங்கள் தலையை சாய்ச்சிட்டு, இவங்க ஏன் தான் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்களோ தெரியல, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை, யார் என்ன ஏது எதுவுமே தெரியாமல் ஒரு பையனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுவும் ஒரு மாஃபியா. ஐயோ அப்படின்ட்டே நீங்கள் அவங்க ஃபோன் எடுத்து ஜயனுக்கு கால் பண்ணுறீங்க. அப்போது, ஹலோ வயனு, சொல்லு. ஜயன், எனக்கு ஒரு மாதிரி ஹெடேக்காக இருக்குடா. என்னாச்சுடி? என்ன நடந்துச்சு? அப்பா வந்திருந்தார், யாரும் மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. மாப்பிள்ளையா? யார் அவனு? பிடிச்சிருக்கா? அட நீ போடா, அவன் ஒரு மாஃபியாடா. மாஃபியாவா? யார் அது? அது அந்த ஜியோன் குரூப் ஆஃப் கம்பெனியோட அந்த சிஇஓட பையன் ஜான் ஜங்குக். அவனா? அவன்தான் பயங்கரமான ஆளாச்சடி.
அவன் பயங்கரமாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஏதாவது ஒரு பிளான் பண்ணு அப்படின்னு நீங்கள் ஜைன்கிட்ட சொல்ல, ஜைனும் உங்களை பார்த்துட்டே ஏதோ ஒரு ரீசனுக்காகத்தான் அப்பா அதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறத தான் நீ பண்ணி பாரு. மேபி உனக்கு அந்த பையன் பிடிச்சிருந்தா நீ அவன் கூட லைஃப்பில் லீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீ அவனை விட்டுரு, கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி பண்ணிவிடு. தட் இஸ் த பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல, நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக சரி நீ கொலவை அப்படின்னு காலை கட் பண்ணி வச்சுட்டு அப்படி உங்கள் சோஃபாவில் சாஞ்சு திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வருது. நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணி உங்களோட லாக் ஸ்க்ரீன்லேயே அதை பார்க்குறீங்க. அது உங்கள் அப்பா தான் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் அப்படி உங்கள் ஃபோன் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை உங்களோட கீபேட்டில் டயல் பண்ணுறீங்க. கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அனதர் சைடு ஒரு பெரிய குடோன். அந்த குடோனில் ஒருத்தனை போட்டு ஒரு பையன் அடின்னு அடித்து மூஞ்செல்லாம் உடைச்சி ரத்தம் ஊற்றிட்டுருக்கு. அந்த அடி வாங்குறவனும் சார் என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார், பிள்ளை குட்டிக்காரன் ப்ளீஸ். நீ பிள்ளை குட்டிக்காரன்னு உன்னை பாவம் பார்த்து தாண்டா விட்டு வச்சுருந்தேன். நீ என் விஷயத்துலேயும் நோண்டு வலிக்கிட்டல, அப்போது இதுக்கு மேலே நீ உயிரோடு இருந்து என்னத்தை கிழிக்க போகிற? குடும்பம் குட்டின்னு பார்த்து ஒழுங்காக ஓரமாக ஒதுங்கி போயிருந்தீன்னா இந்நேரம் உயிர் மிஞ்சிருக்கும். உனக்கு தான் அதெல்லாம் தேவை கிடையாது, உனக்கெல்லாம் அது மயிறு மாதிரி இல்லை. ஸோ உன்னெல்லாம் எதுவும் பண்ண கிடையாது, போய் சேர்ந்துரு. குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் யோசிக்காமல் தானே இதெல்லாம் பண்ண, என் விஷயத்தில் மூக்க நுழைச்சேன், போய் சேர்ந்துரு. எனக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னு அவனை பார்த்து அந்த பையன் மூஞ்சி முழுக்க குத்தி அப்படி ரத்தமாக இருக்க அந்த பையன் அவனை பார்த்து சொல்கிறான். அப்போது அந்த அடி வாங்குறவனும் ஜங்குக் சார் ப்ளீஸ் என்னை கெஞ்சுறான். ஆமாண்டா, அது நம்ம ஜங்குக் தான். ஜங்குக் அப்படி அந்த மரமெல்லாம் வெட்டுவாங்கள்ல, பெரிய அந்த கத்திரிக்கோல், அதை எடுத்து அவனோட ஹேண்டில் இருக்க அந்த விரல் எல்லாத்தையும் கட் பண்ணுறான் ஒன்றா. அப்போது அவன் வலி தாங்காமல் கத்திகிட்ருக்கான். அப்போது ஜங்குக்கோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஜங்குக் நேரங்கட்ட நேரத்தில் கால் வந்துக்கிட்டு அப்படின்னு அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறான். அதில் ஜங்குக்கோட அப்பா மிஸ்டர் ஜியோன் தான் கால் பண்ணுறாரு. ஜங்குக் அப்படி காலை ஆன்சர் பண்ணி, ஹலோ சொல்லுப்பா. ஜங்குக், என்ன விஷயம்னா உனக்கு மிஸ்டர் கிம்மோட பொண்ணை கல்யாணம் பேசியிருக்கான். நீ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கிம்மோட பொண்ணா? யார் அது? ஜங்குக், நீ அன்னைக்கு சொன்னல அந்த பார்ட்டியில் வச்சு ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த பொண்ணு யார்? பயனா? ஆமாண்டா, பயன்தான். உண்மையாக சொல்கிறீங்கப்பா? ஆமாண்டா, உன்கிட்ட போய் சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்பா, இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் தெரியுமா இது? ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஜங்குக். என்ன பிரச்சனைப்பா? அந்த பொண்ணுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லை. ஸோ ஜஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி தான் சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோ. நீங்கள் அதை பற்றிலாம் திங்க் பண்ணிக்கவே வேணாம்ப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி எந்த worryயும் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் அவங்க அப்பா கிட்ட சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு
எப்படியோ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா மனசை மாற்றிடலாம், அது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு அவள் உள்ளுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே நேராக அந்த ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருந்தான்ல அவன்கிட்ட வந்துட்டு அவனை பார்த்துட்டு, என்னவோ தெரியலடா, உன்னை ஃப்ரீயாக விடணும்னு தான் தோணுது, ஆனாலும் விட வேணாம்னு தோணுது. நான் கொண்டா தானே உன்னை கொடுமைப்படுத்தி கொள்ளுவேன். ஒரே இதில் உன் சாவை முடிக்க சொல்லிடுறேன். ஓகே, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னுக்கிட்டே அவன் அவனோட ஹேண்டில் இருக்கிற அந்த பிளட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலால் தொடச்சிட்டே அவன் மேலே வந்து இந்த ஏப்ரன் மாதிரி, அதாவது அந்த பொலித்தீனில் வந்து ஏப்ரன் மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒன்று போட்டிருப்பான். ஸோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். அவன் ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து விட்டுட்டே அவன் ஃபோன் எடுத்துகிட்டு நேராக அந்த குடோனை விட்டு வெளியில் போகிறான். ஸோ அவன் வெளியில் போகும்போதே அவன் ஃபோனுக்கு இன்னொரு கால் வருது. அது ஒரு அன்னோன் நம்பர். அவன் அதை பார்த்துட்டு, நமக்கு யார் கால் பண்ணுறது அப்படின்னுட்டே அந்த காலை ஆன்சர் பண்ணி, ஹலோ, ஜங்குக் ஹியர் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஆப்போசிட்டில் நீங்கள் தான் கால் பண்ணியிருக்கிறது. நீங்கள் டயல் பண்ணலாமா வேணாமான்ட்டு திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்கள. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி டயல் பண்ணிட்டீங்க. அப்போது நீங்கள், ஹலோ, ஜங்குக்கா? ஆமாம், ஜங்குக் தான். நீங்கள் யார்? நான் மிஸ்டர் கிம்மோட பொண்ணு வயன். ஜங்குக்கு ஒரே ஹாப்பி. அதுவும் இப்போ தான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க, அதுக்கிடையில் நமக்கு கால் வேறு பண்ணிட்டாலே அப்படின்னு. நீ அப்போ ஜங்குக் எதுவுமே தெரியாத மாதிரி, கிம்மோட பொண்ணா வயனா? ஸோ அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இல்லை, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்கள் கூட கொஞ்சம் பேசணும், அது சம்மந்தமாக. நம்ம மீட் பண்ணலாமா? ஓ அப்படியா? அப்பா சொன்னார் யாரோ ஒருத்தங்களோட கல்யாணம் பேசியிருக்க அப்படின்னு. ஓகே, மீட் பண்ணலாம், டோன்ட் வரிஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நீங்கள் ஒரு ஈவினிங் 5 o'clock மீட் பண்ணலாமா? ஈவினிங்கா? அப்படி அவன் வச்சு பார்க்குறான். அப்போது 4 o'clock ஆகுது. அவன் வச்சு பார்த்துட்டு, எங்கே மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போது நீங்கள் ஒரு காஃபி ஷாப் நேம் சொல்கிறீங்க. ஜங்குக் அந்த நேமை அப்படியே நோட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, ஷார்ப்பாக 5 o'clock நான் அங்கே வந்துடுவேன். ஷார்ப்பாக 5 o'clock வந்துடுங்க, எனக்கு டிலே பண்ண பிடிக்காது அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். அப்போது நீங்கள் ஓகே, நோ ப்ராப்ளம், நான் டைமுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனோட பேக் ஹெட்டை ரப் பண்ணிக்கிட்டே அந்த காலை கட் பண்ணுறான். அந்த காலை கட் பண்ணிகிட்டே, இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது, என் பொண்டாட்டி எனக்கு கால் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன் கார் எடுத்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கேருந்து நீங்கள் சொன்ன காஃபி ஷாப், அவன் நிற்கிற இடத்துலேருந்து நீங்கள் சொன்ன அந்த காஃபி ஷாப் போகிறதுக்கு ரொம்ப தூரம், ஒரு 45 minutes ட்ராவல் பண்ணணும். ஸோ அதனால தான் அவன் வச்சு பார்த்துருந்துருப்பான். ஸோ ஒரு மாதிரி அவன் அவனோட கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிக்கிட்டே அங்கே வந்துடுறான். நீங்கள் போகிறதுக்கு முன்னமே அவன் அந்த காஃபி ஷாப் என்டர் ஆகிட்டு அங்கே இருக்க ஒரு டேபிளில் போய் உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், ஒரு டிஷர்ட் போட்டிருக்கான். அவனோட அந்த என்ன சொல்கிற டேட்டோஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி
அவன் இதுக்கு முதல்ல ஒரு ஷர்ட் தான் போட்டிருந்திருப்பான். பட் அந்த ஷர்ட் முழுக்க ப்ளட்டால் இருந்தபடியாக அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு அவுட்ஃபிட், ஒரு டிஷர்ட்ஸ், அப்புறம் ஒரு பேகி பேண்ட். அவனோட ஐயிலையும், அதாவது அவளோட ஐக்கிட்ட ஒரு பியர்சிங் பண்ணியிருக்கு. அப்புறம் அவனோட லிப்ஸில் பியர்சிங் இருக்குது. அவன் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸமாக இருக்கான் அந்த கேஷுவலில். ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட், பிளாக் கலர் பேகி பேண்ட், அது கூடவே ஒரு ஷூஸ், அப்படி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். சில்வர் செயின் இதெல்லாம் போட்டுட்டு கையில் ஒரு வாட்ச், ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நார்மலாக வந்திருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் லேட்டர் ஒரு ஒரு சூட் மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. ஒரு பட்டை கலர், அதாவது க்ரீம் கலர் சூட் மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. மேலே ஒரு கோட் போட்டிருக்கீங்க. கையில் ஒரு ஒயிட் கலர் ஹேண்ட்பேக், ஒரு பிளாக் கலர் ஹீல், இதெல்லாம் வேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகுறீங்க. ஹேர் எல்லாம் லூஸ் ஹேர் தான் வச்சுருக்கீங்க. ஜங்குக் இப்படி டோரை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் உட்காந்துருப்பான். நீங்கள் என்டர் ஆகும்போதே உங்களை பார்த்துட்டான். உங்களை அப்படியே கண் வெட்டாமல் பார்த்துட்ருக்கான். நீங்கள் காஃபி ஷாப்புக்குள்ளே என்டர் ஆனதுமே அப்படியே சுற்றி முற்றி எல்லா இடமும் தேடி பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்து அப்படியே கால் பண்ணுறீங்க. ஜங்குக் காலை ஆன்சர் பண்ணுறான். ஹலோ, நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்துட்டே ஹேண்டை வேவ் பண்ணுறான். நீங்கள் பார்த்துட்டேன், இதை வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் கால் கட் பண்ணிவிட்டு நேராக போய் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் உட்கார்றீங்க. சாரிங்க, லேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லை சாரியா அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போ அவனும் உங்களை பார்த்துட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ இஷ்யூஸ் அப்படின்னு உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டேன், என்னென்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் பெருசாண்டு இஷ்டம் இல்லை, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் ஒத்துக்கிட்டேன், அது தவிர வேறு எதுவும் இல்லை, ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி இதை நம்ம பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவனும் அப்படி உங்களை பார்த்துட்டு, எனக்கும் நீ யார் என்ன ஏது எதுவும் தெரியாது, எனக்கும் கான்ட்ராக்ட் மேரேஜில் ஓகே தான் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். அவன் அப்படி சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. பிகாஸ் நீங்கள் வந்ததுமே அவனை நல்லா சைட் அடிச்சுருந்துருப்பீங்க. அவனோட ஹேண்டில் இருக்க டேட்டோஸ், அவனோட பியர்சிங், அப்புறம் அவனோட லாங் ஹேர் இப்படின்னு. அவன் அப்படி சொன்னது உங்களுக்கு ஹேட் ஆனாலும் நீங்கள் தானே கேட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஓகே அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு கையில் ஒரு ஃபைல் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த ஃபைலை அவன்கிட்ட நட்டுறீங்க. அப்போது அவன் அந்த ஃபைலை பார்த்துட்டு, என்னது இது கான்ட்ராக்ட் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவன் உங்களை பார்த்துட்டு, ஓ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருக்கீங்க போல் மேடம். இல்லை, அப்பா மார்னிங் மீட் பண்ணும்போதே சொன்னார் கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படின்னு, அதனால தான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவன் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்குறான். அதில் 3 ரூல்ஸ் தான் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரூல், நீங்கள் அவனை டச் பண்ணக்கூடாது, அவனும் உங்களை டச் பண்ணக்கூடாது, எந்த விதத்துலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் மட்டும்தான் நீங்களும் அவனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வீட்டுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது என்ன மாதிரி மொதல் ரூல். 2வது ரூல், கல்யாணம் முடிஞ்சு எப்போ நீங்கள் டிவோர்ஸ் கேட்டாலும் அந்த டிவோர்ஸுக்கு ஒத்துக்கிட்டு அதை சைன் பண்ணணும். 3rd ரூல், இதனால் இந்த டிவோர்ஸ்னால் பிஸ்னஸில் எந்த வித இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்னு
இந்த 3 ரூல் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஜங்குக் அதை படித்து பார்த்துட்டு அவன் மூஞ்சில் ஒரு சின்ன ஸ்மிர்க். அதை பார்த்துட்டே அவன் அதில் சைன் பண்ணி உங்ககிட்ட தந்துடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு ஓகே இதுவும் குடிக்கிறீங்களான்னு அப்படின்னு ஜங்குக் நான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போது உங்கள் டேபிளுக்கு அவன் ஆர்டர் பண்ணது வருது. அவன் ஒரு ஹாட் காஃபி தான் ஆர்டர் பண்ணியிருப்பான், ஒரு கேப்பச்சினோ. உங்களுக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக். உங்களுக்கு சாக்லேட் மில்க் ஷேக் தான் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக அவனை பார்க்குறீங்க. அப்போது அவன் குடிங்க அப்படின்ட்டு அவன் கேப்பச்சினோவை குடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போது நீங்கள் அப்படியே எதுவும் பேசாமல் அதை குடிச்சிக்கிட்டே அவனை பார்க்குறீங்க. அவன் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக குடிச்சிட்ருக்கான். அப்போது அந்த நேரம் அந்த கேஃபேயோட டோர் அப்படியே வேகமாக ஓப்பன் ஆகுது. அங்கே நிறைய பேர் என்டர் ஆகுறாங்க. ஃபுல்லாக கன் அப்படி வச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி. அப்போது ஜங்குக் உடனே உங்களை பார்த்துட்டு டேபிளுக்கு கீழே போ. என்ன டேபிளுக்கு கீழே போனேன் அப்படின்னு உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப ஹேஷாக சொல்கிறான். நீங்கள் அப்படியே பயந்துட்டு டேபிளுக்கு கீழே போகிறீங்க. அப்போது கன் ஷாட் சவுண்ட் கேட்குது. ஜங்குக் அவன் பின்னாடி வச்சுருந்த அந்த கன் எடுத்து அவங்கள பார்த்து ஷூட் பண்ணுறான். அப்படி ஒவ்வொருத்தங்களையும் ஷூட் பண்ணிகிட்டே அவனும் அப்படி டேபிளுக்கு கீழே வரான். அவங்கள பார்த்துட்டே நீ ஓகே இல்லை? எங்கேயும் அடி எதுவும் படலையே? இல்லை எனக்கு எதுவும் படலை. யார் இவங்கள? அவங்களாம் என்னோட எனிமீஸ். நீ எந்திரிக்காத, இங்கே ஏறு அப்படின்ட்டு அவன் லைட்டாக எழுந்து ஒவ்வொருத்தங்களையும் ஷூட் பண்ணுறான். அப்போது அந்த டைம்னு பார்த்து ஜங்குக் கூட அவங்களோட அடியாளர்கள் எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவனை லாக் பண்ணி அப்படி ஷூட் பண்ணுறாங்க. அப்போது ஜங்குக் அப்படி எந்திரிப்போ அப்படின்னு சொல்கிறான். ஸோ அந்த அத்துமீறி அந்த கஃபேக்குள்ளே நிறைஞ்ச எல்லாரையும் அவனோட ஜங்குக்கோட அடியாளுங்க அப்படியே லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி எழுந்து எல்லாத்தையும் முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்தா சிரிப்பாக தான் வருது. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்போது ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படி திரும்புகிறான். அப்போது ஆப்போசிட் சைடில் இருந்த ஒருத்தனும் அப்படி உங்களை நோக்கி ஒரு அவனோட கண்ணை பாயிண்ட் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணுறான். அதுக்கிடையில் ஜங்குக்கோட அடியால் வந்து அவன் கையை பிடிச்சிட்டாலும் அவன் ரிலீஸ் பண்ண அந்த புல்லட் உங்களை நோக்கி வருது. அப்போது ஜங்குக் அப்படி உங்களை ஹக் பண்ணி இழுத்து இங்கே சைட் விழுகிறான். நீங்கள் அப்படியே ஜங்குக் மேலே இருக்கீங்க. ஜங்குக் உங்களுக்கு கீழே இருக்கான். நீங்கள் அப்படி ஜங்குக்கோட ஐஸே பார்க்குறீங்க. ஜங்குக்கும் உங்களோட ஐஸை பார்க்குறான். 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஐ கான்டாக்ட். அப்படி நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கும்போதே அவன் உங்களை பார்த்துட்டே ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிகிட்டே எந்திரிக்கிறியா, கன் போய் பல நேரமாச்சு, புல்லட் போய் பல நேரமாச்சு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்டாக எழுந்து நிற்கிறீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ இங்கேருந்து கிளம்பு, இங்கேருந்து என்ன உனக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு உங்களை அங்கேருந்து அனுப்பிடுறான். நீங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் ஜங்குக்குக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஒரு மாதிரி உங்கள் பிஸ்னஸ் அப்புறம் ஜங்குக்கோட பிஸ்னஸ் எல்லாமே ஒரு மாதிரி செட்டில்டாக ஷேப்பாக போய்கிட்டுருக்கு. உங்களுக்கும் ஜங்குக்குக்கும் என்ன தான் கல்யாணம் ஆனாலும் நீங்கள் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் உங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்குது. நீங்கள் 2 பேரும் அவ்வளோவா பேசுகிறது கிடையாது. ஜங்குக்கும் எப்போ பாரு மீட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு கிளம்பிடுவான். ஸோ உங்களோட மேரேஜ் அவ்வளோ பெருசாலாம் கிராண்டாலாம் நடந்திருக்காது. ஸோ உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டே வயன் உனக்கும் ஜங்குக்குக்கும் கல்யாணம் ஆனது பெருசாக யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ சின்ன ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி மாதிரி அப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டே அப்பா எதுக்கு இதெல்லாம், ஒரு
ஒரு டைமில் எண்ட் ஆக போகிற மேரேஜ் இது. இதுக்கு இவ்வளோ பந்தா பண்ணணும்னு எதுவும் இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து சொல்கிறீங்க. அப்போது அவரோ உங்களை பார்த்துட்டு, என்னதான் இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜரை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு வேறு வழி இல்லை. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கத்தான் போகுது. அதில் டவுட்ஸே இல்லை. புரிஞ்சுதா அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக, சரி என்னவோ பண்ணுங்க, நீங்கள் ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதனால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்கள் அப்பாவோ, நீங்கள் தான் ஜங்குக்கிட்ட பேசணும், நாங்கள் ஏன் ஜங்குக்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்ல, நீங்கள் அப்படியே உங்கள் ஹேரை அப்படி ஃப்ளிப் பண்ணிவிட்டு, பேசி தொலைகிறேன், எனக்கு வேறு வழி அப்படின்னு அவரை பார்த்து சொல்லிட்டே அப்படியே நீங்கள் நேராக நீங்களும் ஜங்குக்கும் இருக்கிற வீட்டுக்கு போகிறீங்க. அது ஒரு தனி மேன்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே ஜங்குக் உள்ளே தான் சோஃபாவில் உட்காந்துருப்பான். அவன் இன்னைக்கு ஏர்லியாக வந்துட்டான். அப்போது நீங்கள் உள்ளே என்டர் ஆனதுமே ஜங்குக் அந்த சோஃபாவில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு, ஜங்குக் எப்போ வந்தீங்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்குறீங்க. அப்போது ஜங்குக் உங்களை பார்த்துட்டு, நான் நிறைய நேரமாச்சு, இன்றைக்கி ஏர்லியாகவே எல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதனால தான் ஏர்லியாக வந்துட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஓ அப்படியா ஜங்குக், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது அப்பாவை அன்றைக்கி மீட் பண்ணியிருந்தேன். அப்பா ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அது பண்ணணுமா அப்படின்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தான். இதில் இருக்குது, பண்ணலாமே, இதை ஒரு ஷூஸும் இல்லையே அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அவரை பார்த்துட்டே, இது என்ன தான் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி மாதிரி இருந்தாலும் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து நிற்க வேண்டி வரும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பிஹேவ் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக பிஹேவ் பண்ணணும் எல்லாருக்கும் முன்னாலேயும். நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து சொல்ல, ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு மனசுக்குள்ளே, நீ தான் என்னை ஃப்ரெண்டாக பார்க்குற, நான் உன்னை ஃப்ரெண்டாக பார்க்க கிடையாது, நீ என் பொண்டாட்டிடி, எங்கே எப்படி போனாலும் நான் உனக்கு புருஷன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே உனக்கு முன்னால் மட்டும்தான் ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது நீங்கள் ஜங்குக் 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 என்ன கூப்பிட ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு அவன் கண்ணு முன்னாடி உங்கள் ஹேண்டை வேவ் பண்ணிவிட்டு ஜங்குக் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜங்குக் சொல்லு என்ன. அப்போது 2 வீக்ஸில் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வைக்கலாமா? ஏன் இந்த வீக்கே வைக்கலாமே? இல்லை, இந்த வீக் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னல, மறந்துட்டியா என்ன? இருக்குல்ல, அது ஒரு மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஓகே, அப்போ என்ன 2 வீக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஜங்குக் சிரிச்சுட்டே ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே மேலே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்களும் ஜங்குக்கும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்க, ஒரே பெட்டில் தான் தூங்குவீங்க. ஆனால் என்ன சொல்கிற, 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கீங்க. அப்போது ஜங்குக்கோட ரூமுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே அந்த வாலில் பார்க்குறீங்க. அந்த வாலில் உங்களோட வெட்டிங்குக்கு உங்களுக்கு கிஃப்டாக உங்களோட, அதாவது நீங்களும் ஜங்குக்கும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. நீங்கள் அதை பார்த்துட்டே, எனக்கும் உனக்கும் கல்யாணமாகி 1 month ஆகிடுச்சு.
இந்த 1 மந்த்தில் உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சா வரலையா எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு உன் மேலே வந்துடுச்சு. இதை எப்படி சொல்கிறேன்னு எனக்கு நான் தெரியலை. நான் இதை சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீ மற்றவங்க கிட்ட என்னதான் ரூடாக நடந்துக்கிட்டாலும் என்கிட்ட நீ அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க மாட்ட. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட டோர் ஓப்பன் ஆகிற சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே திடுக்கிட்டு அப்படி உங்களோட கபோர்ட் கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் தான் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண ஜங்குக்கோ அப்படி நீங்கள் நிற்கிற உங்களோட பேக் சைடு தான் பார்க்குறான். செம்மையாக இருக்கும்லே, ஃப்ரெண்டை வேற பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாளே, பக்கத்தில் கூட போக முடியல. நாட்டுக்கட்டை எப்படி இருக்கா பாரு, ஷேப்பெல்லாம் அப்படியே தெரியுது அப்படின்னு உங்களை பார்த்து அவன் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிகிட்டே உள்ளே என்டர் ஆகிறான். நீங்கள் அப்படி கேஷுவலாக திரும்பி ஜங்குக் வந்துட்டிங்களா அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்துட்டு சொல்கிறீங்க. ஜங்குக் குடிக்க போறியா என்ன? வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ பாத் பண்ணிட்டு கொள்ளவா அப்படிங்க. நீங்கள் அவனை பார்த்துட்டே ஜங்குக் ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் உங்களை பார்த்து சரிச்சுட்டு நான் போட்டு வைக்கிறேன் நீ வா அப்படின்னுட்டு அவன் கீழே போயிடுறான். நீங்கள் அவங்களோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஆளு தான் பார்க்குறதுக்கு மாஃபியா ரோடு, ஆனால் என்கிட்ட அப்படியெல்லாம் இல்லவே இல்லை பாரு, நான் கேட்டதும் சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணி வைக்கிறேன்ட்டு போகிறான். அது தவிர நான் என்ன கேட்டாலும் அவன் பண்ணுவான், எனக்காக சமைச்சு கூட கொடுப்பான். இவ்வளோ க்யூட்டான பையன் எப்படி தான் மாஃபியாவாக ஆனானோ தெரியல அப்படின்னு நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை பண்ணிக்கிட்டே பாட்டு பழகிய 4 தினங்கள் நரையுறை பாவனை மாற்றிவிட்டாய், சாலை முறைகள் துரித உணவுகள் அங்கியுள்ளும் வாடிக்கை காட்டிவிட்டாய், குச்சம் கொண்ட தின்றலா இவராயுள்ள உனக்கேற்ற வேலை மாற்றிக்கொண்டேனே, ஒவ்வொரு மாலை நேரம் அழகான இளையுதிர்காலம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே நீங்கள் உங்களோட ஸ்கின் ரொட்டீனை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படி அதை பண்ணி முடிச்சது அவனுக்காக என் கேரக்டரையும் மாற்றினா ரெடி. ஆனால் அவன் எப்போ புரிஞ்சுப்பான் அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிட்டு அப்படி கீழே இறங்கி போகிறீங்க. நீங்கள் ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் மாதிரி தான் வேர் பண்ணியிருப்பீங்க, கீழே ஒரு ஷர்ட்ஸ் அது மட்டும்தான் வேர் பண்ணியிருப்பீங்க, மேலே சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவர் கோட் மாதிரி போட்டுருப்பீங்க. அப்போது நீங்கள் கீழே இறங்கி வேறு பார்த்துட்டு ஜங்குக் இதை வேறு அடிக்கடி இப்படி வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஐயோ அப்படின்னுக்கிட்டு அவன் ஒரு மாதிரி சைன் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் அப்படி கீழே போயிட்டு உங்களோட மில்க் ஷேக் எடுத்து கொடுக்குறீங்க. ஜங்குக் உங்கள் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான், அவன் பேன் கேக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ அதை எடுத்து உங்களுக்கு தரான். நீங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே அவனை பார்த்துட்டு ஜங்குக் இன்னும் 2 டேஸில் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் சம்மந்தமான பார்ட்டி போகணும், என்ன பொறுத்து இருந்தாலும் ஒரு அதை பார்த்து பண்ணணும் அப்படின்னு இந்த ஜங்குக்கை பார்த்து சொல்ல, ஜங்குக் உங்களை பார்த்துட்டு அதை பற்றி எதுவும் யோசிக்காத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படி ஓகே அப்படின்னுட்டு மேலே ரூமுக்கு போய் நீங்கள் 2 பேரும் தூங்கிடுவீங்க. நைட் தூங்கும்போதெல்லாம் அவங்க மேலே கை போடுறது கால் போடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான்.
உங்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஏதோ தெரியாம பண்றான் அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவன் அப்படியெல்லாம் இல்லை, அவன் தெரிஞ்சுதான் கொள்றா எல்லாமே செய்யறா. ஆனா நீங்க பாவம் அவனுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே நீங்க உங்களோட அந்த 2 days ஸ்கிப் ஆகுது. டுடே இட்ஸ் பார்ட்டி டே. ஜங்குக் ஒரு பிளாக் கலர் சூட் மாதிரி போட்டிருக்கான். சூட் மாதிரி இல்லை, பிளாக் கலர் ஷர்ட், அப்புறம் கிரே கலர் பேண்ட் போட்டிருக்கான். ஒரு பிளாக் கலர் ஷூ அவன் வந்து வேர் பண்ணியிருக்கான். அவனோட லாங் ஹேர் அதை வடிவா கோம் பண்ணியிருக்கான். அப்புறம் ரொம்ப அழகா இருக்கான். அவனோட 2 பட்டன்ஸ் ஓப்பன்ல இருக்கான். அவனோட செஸ்ட் அப்படியே விளங்குது. அதுல அவனோட செயின் சில்வர் கலர், அவ்வளோ அழகா இருக்கான். நீங்க ஒரு பிளாக் கலர் பாடிகான் ட்ரெஸ் மாதிரி வேர் பண்ணியிருக்கீங்க. இப்படி ரொம்ப அழகா இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ல. நீங்க அப்படியே ரெடியாகி ஒரு டார்க் ஷேடில் லிப்ஸ்டிக் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜாக்கோப் ரெடியாகி கீழே போயிட்டான். கீழே நின்றுட்டு, வயன் ரெடி ஆயிட்டியா, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. ஜாக்கோப் இதோ வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்க அழகா உங்களோட அதாவது உங்களோட பாடிகான் ட்ரெஸ் வந்து ஃபுல் லாங் ட்ரெஸ், உங்களோட தைஸ் தெரிகிற மாதிரி அதில் ஒரு சின்ன வெட்டு மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்ட்ரா பீஸை வந்து உங்களோட கையில் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் அப்படி மேலேருந்து கீழே நடந்து வரீங்க. ஒரு ஹீல்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில். நீங்கள் அப்படி நடந்து வரது பார்த்துட்டு ஜங்குக் அப்படி வாயை பிறந்து பார்த்துட்ருக்கான். என்னடா இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் அழகாக அப்படியே மேலேருந்து இறங்கி வந்துட்டு ஜங்குக் பார்த்துட்டு, ஜங்குக் போலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படின்னுட்டு உங்களை கூட்டிகிட்டு நேராக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் அங்கே இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருக்கூடையும் பேசி ஸ்மைல் பண்ணி அப்படி எல்லாருக்கூடையும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போது நீங்கள் அங்கே இருக்க ஒரு வைன் கிளாஸ் எடுத்து உங்கள் கையில் வச்சுட்டு அங்கே இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். ஜங்குக் கொஞ்சம் தூரத்தில் அவன் நல்லா ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அவனோட கண்ணெல்லாம் அப்படி ரெட்டிஷ் ஆகிற அளவுக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அந்த டைமில் உங்களோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மிஸ்டர் லீ அவன் உங்ககிட்ட அப்படி நேராக வந்துட்டு, என்ன வயசு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, மிஸ்டர் லீ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல. அப்போது அவனும் வயன் என் கூட டான்ஸ் பண்ண வரீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்டு, இல்லை மிஸ்டர் லை, இல்லை வேண்டாம், எனக்கு டான்ஸ் ஆடணும்னு தோணலை. வயன் வாங்க, என்ன உங்கள் ஹஸ்பண்ட் திட்டு வரா, சந்தேகத்தில் வரா என்ன அப்படின்னு அவன் உங்களை பார்த்து சொல்ல. நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு எப்போ டான்ஸ் ஆடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்ல. அவன் அப்படி உங்கள் ஹிப்பை அப்படி ஹோல்ட் பண்ணுவான்னு அப்படி உங்கள் பக்கத்தில் வரான். அப்போது அப்படின்னு அவன் கத்துறான். அப்போது நீங்கள் அப்படி அவன் ஒரு மாதிரி முழுசி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஜங்குக் அப்படி உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, என்ன சொன்ன அப்படின்னு ஒரு மாதிரி போதையாக கேட்குறான். நீங்கள் அப்படி ஜங்குக்கை பார்த்துட்டு, இல்லை ஜஸ்ட் டான்ஸ் ஆட கூப்பிட்டாரு அப்படிங்க பார்த்தா அவனோட கையை ஜங்குக் அப்படியே இறுக்கி முறுக்குற மாதிரி வச்சுருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற, நம்ம ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் நிற்கிறோம், இங்கே வந்து இந்த மாதிரி ரவுடிசம்லாம் காட்டாத அப்படின்னு சொல்ல. ஜங்குக் அவனோட அந்த விரலெல்லாம் அப்படியே உடைச்சி போட்டுறான். அவன் அந்த விரல் உடையிற சத்தம் கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போது லீ அங்கேருந்து கிளம்ப போக, அப்போது ஜங்குக் அவனோட அந்த ஷர்ட்டை பிடிச்சி, ஷீஸ் மை கேர்ள், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்டே பிஹேவ் பண்ணேன்னு வச்சுக்கோ,
பல்லுகளெல்லாம் தட்டி கையில் கொடுத்துருவேன் அப்படின்னு அவனை பார்த்துட்டே சொல்கிறான். நீங்கள் அப்படி சங்குக்கு பிடிச்செடுத்து சங்கோட கன்னத்திலே ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. நாங்கள் நிற்கிறது ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி, இதில் வந்து உன்னோட ரவுடிசல் தான் கட்டுறேன் அப்படின்னு அவனை பார்த்து நீங்கள் சொல்ல சங்குக் எதுவுமே பேசாமல் உங்கள் ஹேண்ட்ஸை அப்படி இறுக்கமாக ஹோல்ட் பண்ணிட்டு நேராக அங்கே இருக்க ஒரு பெல்கனி கிட்ட உங்களை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ இது ஒரு டாப் ஃப்ளோரில் நடக்கிறபடியா அங்கே மேலே ஒரு பெல்கனி இருக்கு. ஸோ அங்கே அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பெல்கனியோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களை அந்த சிவரோட சேர்த்த மாதிரி அப்படி பின் பண்ணி வச்சுட்டு அவங்க கண்ணையே பார்க்குறான். அவன் கண்ணு ரொம்ப செவந்து போயிருக்கு. உங்களுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் அவனை பார்த்துட்டு சங்குக் என்ன பண்ணுற நீ, என் கையை விட, எனக்கு பழக்கிற கையை விட ஒரு பிஸ்னஸ் பார்ட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியல. உனக்கு விட்டு ஓவராகவே பண்ணிகிட்ருக்கேன். விடு, நம்ம கண்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தானே பண்ணியிருக்கோம். உனக்கு தெரியுதுல்ல இந்த மாதிரி என்கிட்ட அட்வான்டேஜ் இருக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியும்ல. கையை விட, நம்மளோட ரூல்ஸே அதானே. நம்ம டச் பண்ணிக்க கூடாதுன்றது நம்ம ரூல்ஸில் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து அவனோட ஹேண்ட்லேருந்து உங்கள் ஹேண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போது சங்கோ அப்படி உங்கள் ஹேண்டை அப்படியே ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட சின்ன அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே பாரு, அந்த கான்ட்ராக்ட், மண்ணாங்கட்டி, மயிறு, லிப்ஸுக்கு எல்லாம் உனக்காக மட்டும்தான் சைன் பண்ணேன். எதுக்கு எடுத்தாலும் கான்ட்ராக்ட்னு சொல்லாத. நான் உன்னை கான்ட்ராக்டுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்போ பாரு கான்ட்ராக்ட்னு வெறுப்பு மேலே கொடுத்துக்கிட்டு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்கிறான். அப்போ நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்டு கான்ட்ராக்டுக்கு மேரேஜ் பண்ணால் கான்ட்ராக்ட்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல அவன் அப்படியே அப்படின்னு உங்களோட லிப்ஸில் ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். அதில் ஒரு அக்ரெஷன், பொசசிவ்னஸ் அப்படியே அவன் உங்களை கிஸ் பண்ணிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன சங்கு பண்ணுற, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலந்து போய் கேட்குறீங்க. இது வெறும் கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான், நம்ம 2 பேருக்கும் நடுவில் எதுவும் கிடையாது அப்படின்னு அவனை பார்த்துட்டு சொல்ல அவன் மறுபடியும் உங்ககிட்ட வந்து உங்கள் கண்ணை பார்த்துட்டு இது கான்ட்ராக்ட் மேரேஜ் கிடையாது, நான் உன்னை ஒரு கான்ட்ராக்ட் வைஃபாக மட்டும் பார்க்க கிடையாது, நீ பொண்டாட்டி அப்படின்ட்டு மறுபடியும் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவனை உங்ககிட்ட இருந்து தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அவன் உங்ககிட்ட இருந்து விலகவே கிடையாது. நீங்களும் கொஞ்ச நேரத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்படி உங்கள் க்ரிப்பை லூஸ் பண்ணுறீங்க. நீங்களும் அப்படி அவனை பேக் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இதுலேயே அவனுக்கு வழங்கிடுச்சு நீங்கள் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. அவனை கிஸ் பண்ணிவிட்டு அப்படி கிஸ்ஸை பிரேக் பண்ணி உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை பார்த்துட்டு I love you, dear. I love you so much. உன்னை எப்போவுமே என்கிட்டேருந்து விலகி போக விடவே மாட்டேன். உன்னை எப்போயுமே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டி என்னை தாண்டி அவனும் ஒன்று தொடக்கூடாது, தொடவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படி எதுவும் பேசாமல் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது அவன் நான் உங்ககிட்ட ரோடாக நடந்துக்கிறேன்னு படுத்துக்காதடி அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் அப்படி அவனை ஹக் பண்ணிவிட்டு ரூல்ஸ் எல்லாம் கேன்சல் அப்படின்னு ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறீங்க. அப்போது அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படியா, ரூல்ஸ் எல்லாம் கேன்சல்டா
அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. அப்போ அவன் உங்களை பார்த்துட்டு லெப்ஸோடைய பொண்டாட்டி அப்படின்னு உங்கள் சீக்ஸ் எல்லாம் அப்படின்னு 2 சீக்ஸ்லையும் செக் பண்ணிட்டு எனக்கு இதுக்கு மேலே முடியல வா கிளம்புவோம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு நேராக உங்களோட பெட்ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு அப்படின்னு உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். அப்படி உங்கள் நெக் அப்படின்னு எல்லா இடமும் கிஸ் பண்ணி உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறான். அவனும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி உங்ககிட்ட வந்துட்டு பண்ணட்டுமா அப்படின்னு உங்கள் பெர்மிஷனை கேட்குறான். நீங்கள் அப்படி அவனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. நீங்கள் ஜங்குக்கா வலிக்குது அப்படின்னு ஒரு மாதிரி க்ரை பண்ணுறீங்க. ஜங்குக் இருடி பொண்டாட்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு பண்ணுறான். நிச்சயதான் நீங்கள் நினச்சிக்கோங்கடா, என்னால் முடியல சொல்ல முடியல. அப்படி உங்களோட டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் நீங்கள் அப்படி மார்னிங் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஜங்குக் தான் ஃபர்ஸ்டாக கிளம்பிச்சு இழுக்கிறேன். எழுந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் சியோடி அழகி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கீழே போய் உங்களுக்காக ஒரு காஃபி போட்டுட்டு நேராக கொண்டு உங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த டேபிளில் வைக்கிறேன். அப்படி நீங்கள் அந்த காஃபி ஸ்மெல்லையே இருந்து அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிறீங்க. அப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்ட்டு என்னுடைய காதலே மூடுத்துறேன் அப்படிங்க. நீங்கள் அப்படி நான் ஒன்றும் பண்ண கிடையாது. அப்படியா, கொஞ்சம் கீழே கொஞ்சம் பாரு அப்படிங்க. நீங்கள் ட்ரெஸ் எதுவுமே இங்கெல்லாம் தண்ணி படுத்துருந்துருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிளாங்கெட்டை வச்சு தான் உங்களை கவர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எழுந்து உட்காரும்போது அப்படி உங்கள் பிளாங்கெட் கீழே வந்து உங்களோட செஸ்டெல்லாம் அப்படியே விசிபிளாக தெரியுது. அப்போது ஜங்குக் அப்படியே அதே குருன்னு பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே அந்த பிளாங்கெட் எடுத்து எங்கே பார்க்குறீங்க கெட்ட பையன் அப்படின்னு அவனை பார்த்து திட்டுறீங்க. அப்போது அவனும் உங்களை பார்த்துட்டு கெட்ட பையன் அப்படின்னுக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே வரான். நீங்கள் போகங்கிட்டு போதும் எனக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. அப்போ அவன் சரி இந்த காஃபியை குடி அப்படின்னு உங்களை காஃபியை குடிக்க வைக்கிறான். ஸோ உங்களோட டைம்ஸ் இப்படியே தான் ஸ்வீட்டாக ஸ்பெண்ட் ஆகுது. உங்களோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் வருது. நீங்கள் 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை செய்கிறீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன, உங்கள் 2 பேருக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் மேரேஜ் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போட்டுட்டீங்க. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் லீட் பண்ணுறீங்க. இதுவே ஒரு நல்ல ஹாப்பி என்டிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, ஸ்டோரி லைன் பிடிச்சிருந்தா உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்டா, பாய்.